வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சக்தி வாய்ந்த முத்திரையை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள்லாம் பலமடையும். உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், கழிவு நீக்கும் மண்டலம் நல்லா இயங்கும், செரிமான பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாகும். முக்கியமாக இந்த முத்திரையை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள்லாம் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு பயம், சோகம், கவலை இந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த முத்திரையை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணும்போது அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளேருந்து அடியோட மறைஞ்சிரும். இந்த முத்திரையோட முக்கியமான சிறப்பு அம்சம் எது அப்படின்னா, கண் பார்வை கூர்மையாக்கும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்குறதுக்கு இந்த முத்திரை உதவி செய்யும். ரெண்டாவது, நம்ம மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்களையெல்லாம் அழித்து மனசை எப்பவுமே சந்தோஷமான நிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த முத்திரை உதவி செய்யும். மூணாவது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உள்ளுறுப்புகளையெல்லாம் நல்லா இயங்கிறதுக்கு இது உதவி செய்யும். இந்த முத்திரைக்கு பேர் கருட முத்திரை. கருட முத்திரையில் 2 முத்திரை இருக்குது. அதில் சுலபமாக செய்யக்கூடிய முத்திரையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இந்த முத்திரையை எப்படி பயிற்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களோட வலது கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடது கையை அதோட இணைச்சிக்கோங்க. வலது கையோட பெருவிரலை வச்சு இடது கையோட பெருவிரலை இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. மற்ற 8 விரல்களும் ஒன்றுக்கு ஒன்று சேராமல் தனித்தனியாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தா பறவையோட இறகு மாதிரி இருக்கும். இந்த முத்திரையை 2 மெத்தடில் நம்ம பயிற்சி செய்யலாம். ஃபஸ்ட் மெத்தடை நம்ம பார்க்கலாம். உங்களோட கை விரல்களை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கண்களை மூடிட்டு மெதுவாக மூச்சை இழுங்க, மெதுவாக மூச்சை விடுங்க. இந்த நிலையில் 5 நிமிடத்துலேருந்து 15 நிமிடம் வரைக்கும் இதே நிலையில் கைகளை வச்சவாறு அமர்ந்துக்கோங்க. இந்த பயிற்சியை நீங்கள் சமணங்கால் போட்டுட்டு செய்யலாம், பத்மாசனத்தில் செய்யலாம், அதுக்கப்புறம் நீங்கள் சேரில் உட்காந்துட்டு கூட செய்யலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இது செய்ய வேண்டாம். அமைதியான நிலையில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் இந்த பயிற்சி செய்யணும். இந்த பயிற்சியை சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து செய்யலாம். ஒரு நாளைக்கு 3 முறையிலிருந்து 5 முறை வரைக்கும் இந்த பயிற்சி செய்யலாம். கருட முத்திரையோட செகண்ட் மெத்தடை நம்ம பார்க்கலாம். கைகளை இதே மாதிரி வச்சுக்கோங்க. பெருவிரலை அசைக்காமல் மற்ற 8 விரல்களையும் பறவைகள்லாம் சிறகை அசைக்கிற மாதிரி மெதுவாக அசைக்கணும். கண்களை மூடிக்கோங்க. 2 கை விரல்களையும் இந்த மாதிரி ஒரு 21 முறை அசைங்க. மெதுவாக அசைக்கணும், ஸ்பீடாக அசைக்கக்கூடாது. அசைக்கும் போது கண்களை மூடி இருக்கணும். 21 முறை அசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 வினாடி அப்படியே அசையாமல் அப்படியே வச்சுக்கோங்க கைகளை. மறுபடியும் 30 வினாடிக்கு அப்புறம் மறுபடியும் 21 முறை இந்த மாதிரி கை விரல்களை அசைங்க. 8 விரல்களை மட்டும் அசைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 30 வினாடி அசையாமல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 21 முறை கை விரல்களை இந்த மாதிரி 8 விரல்கள் மட்டும் அசைங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யுங்க. இதுலேயே கொஞ்சம் சிரமமான மெத்தட் இருக்குது. முதல்ல அடி வயிற்று பகுதியில் இதே நிலையில் கை வச்சுட்டு அசைக்கணும். ரெண்டாவது, தொப்புளுக்கு நேராக வச்சுக்கிட்டு கை விரல்களை அசைக்கணும். மூணாவது, தொப்புளுக்கு மேலே வச்சுக்கிட்டு அசைக்கணும். நாலாவது, நெஞ்சு பகுதிக்கு நேராக வச்சுட்டு அசைக்கணும். இந்த மெத்தட் எல்லாத்துக்கும் செய்கிறது சிரமமாக இருக்கும். முடிஞ்சவங்க பண்ணுங்கள். அடி வயிற்று பகுதியில் முத்திரையை நீங்கள் பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் 1 நிமிஷம் கேப் விடுங்க. அதுக்கப்புறம் தொப்புளுக்கு நேராக வச்சு இந்த முத்திரையை செய்யுங்க. மறுபடியும் 1 நிமிஷம் கேப் விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தொப்புளுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் இந்த முத்திரையை பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 1 நிமிடம் இடைவெளி விட்டு கடைசியாக நெஞ்சு பகுதிக்கு நேராக வச்சு இந்த முத்திரையை செய்யுங்க. இந்த 4 பகுதியில் தனித்தனியாக இந்த முத்திரையை நீங்கள் பயிற்சி செய்யும்போது 9 முறை கை அசைச்சா போதும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் நெஞ்சு பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி விரல்களை அசைச்சிங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும். இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை கூர்மையாகும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது திடீர்னு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அந்த பிரச்சனையிலேருந்து உடனடியாக வெளியில் வரக்கூடிய மன ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட உள்ளுறுப்புகள்லாம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறதுனால உங்கள் மனநிலை படிப்படியாக வலிமையாயிட்டே போகும். இந்த முத்திரையை குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் பண்ணணும். அதிகபட்சம் 15 நிமிடம் பண்ணால் போதும். இதை ஒரு நாளில் 3 முறையிலேருந்து 5 முறை நீங்கள் பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து தான் பண்ணணும். நீங்கள் வேறு ஏதாவது முத்திரை பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த முத்திரையோடு சேர்த்து இந்த முத்திரை பயிற்சியும் செய்யலாம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஒரு 5 முத்திரையை ஒரு நாளைக்கு நம்ம செய்யலாம். நிறைய முத்திரைகளை ஒட்டுக்காக பயிற்சி செய்யக்கூடாது. ஒரு முத்திரையை பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் இன்னொரு முத்திரை பயிற்சி செய்கிறதுனா 1 மணி நேரமாவது இடைவெளி விட்டு தான் நம்ம அடுத்த முத்திரையை பயிற்சி செய்யணும். இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.